கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 4வது அதிகாரம் வசனங்கள் 16 30 வரை. யாராவது வாசிக்கலாமா? லூக்கா புத்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 30 வசனங்கள். யாராவது வாசிங்க. லூக்கா 4. ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாகவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சரப்தா இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாய நாகமனே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவர்களை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். போதும். கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம ஜெபித்து மறுபடியும் செய்திக்குள்ளாக போகலாம். மகா கனமுருந்தி எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்முடைய ஓய்வு நாளிலும் கூட சுவாமி உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க. நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை எங்களுக்கு புலப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் போக வேண்டிய பாதை என்னவென்று தெரியப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்தத்திற்கு ஏதுவாக எங்களை தயார்படுத்துங்க. உம்முடைய மகத்துவமான கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டு எங்களுடைய இருதயம் உம்முடைய திருவார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக இவை அனைத்தையும் அருமையானவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஆமா, நீங்க இங்க கூட வந்துக்கலாம். ஃபேன் காத்துக்கும் அவங்களுக்கு பக்கத்துல வந்துருவாங்க. சரி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சம்பவத்துல நடந்த ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத் ஊர்ல தான் வளர்ந்தார். அப்ப அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அவர் வளர்ந்த விதம் எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் அவர் சொந்த ஊருக்கு இந்த பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் எங்க பண்றாரு? நாசரேத் ஊர்ல எந்த இடம்? நாசரேத்துல ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. எந்த இடம்? ஜெப ஆலயம். ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்றாரு. ஓய்வு நாள் ஆராதனையில அவர் பிரசங்கம் பண்றாரு.
ஜெபாலயம்னா என்னது, தேவாலயம்னா என்னது தெரியுமா? ஜெபாலயம்னா என்னது, தேவாலயம்னா என்னது? அந்த காலத்துல 2 இடம் இருக்கும். தேவாலயம் இருக்கும், ஜெபாலயம் இருக்கும். தேவாலயம்னா எங்க இருக்கும், ஜெபாலயம்னா எங்க இருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவாலயம், தேவ ஆலயம். தேவ ஆலயங்கிறது பில்டிங்கா கட்டியிருந்தாங்களா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பளிங்கு கல்லுல கட்டியிருப்பாங்கல்ல, அதான் தேவ ஆலயம். அது வந்து எருசலேம்ல மட்டும்தான் இருக்கும். அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு தேவாலயம்? எஸ்ரா நெகேமியா காலத்துல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு தேவாலயம்? ஆசாரிப்பு கூடாரமா இருந்துச்சு. ஆமா, அப்ப டென்ட் மாதிரி இருக்கும், தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் பெர்மனண்டா ஒரு இடத்த கட்டினாங்க, எருசலேம்ல கட்டினாங்க. அந்த இடத்துல வந்து தேவாலயம் இருக்கும். அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், மற்ற எங்கேயுமே இருக்காது தேவாலயம். ஆனா ஜெப ஆலயங்கிறது என்னன்னா நம்ம சர்ச் மாதிரி. அது ஒவ்வொரு யூதர்கள் வாழ்ற இடத்துல இருக்கும். ஒரு 10 குடும்பம் யூதர்கள் இருந்தாங்கன்னா அங்க ஒரு ஜெபாலயம் இருக்கும். ஜெபாலயங்கிறது இப்ப நம்ம சர்ச், நம்ம மசூதின்னு சொல்லுவோம்ல, பள்ளிவாசல் சொல்றோம்ல, அதுதான் அந்த ஜெபாலயம். அன்னைக்கு உள்ள அந்த பாரம்பரிய மெத்தட்ல இருந்து வந்தது. அந்த ஜெபாலயங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10 இடம் 20 இடம் அந்த மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஒரு 10 யூதர்கள் குறைஞ்சது குடியிருக்கிறாங்களோ அங்க ஒரு ஜெபாலயம் இருக்கும். அந்த ஜெபாலயத்துல வந்து சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க. முக்கியமான சில தீர்மானங்கள் எடுப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, பைபிளை வந்து தியானம் பண்ணுவாங்க. அங்க ரபிமார்கள் இருப்பாங்க. ரபிங்கெல்லாம் நம்ம பாஸ்டர்ஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரி வேதத்துல வல்லவர்கள் அங்க இருப்பாங்க. வேதத்துல வல்லவர்கள் இருப்பாங்க. கர்த்தர் சம்பந்தமான சில தீர்மானங்கள், இல்லைன்னா தேவாலயத்துல எடுக்க வேண்டிய சில தீர்மானங்கள், முக்கியமான நபர்கள்லாம் அங்க இருப்பாங்க. அதான் ஜெப ஆலயம். அங்க ஜெபம் பண்றதுக்கு மக்கள் கூடி வருவாங்க. அந்த ஜெப ஆலயத்துல இயேசு கிறிஸ்து நின்று அன்னைக்கு ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்றாரு. ஒரு புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்றாரு. என்ன புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்றாரு? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து வசனத்தை வாசிச்சு அவர் பிரசங்கம் பண்றாரு. அன்னைக்கு பைபிள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்துச்சு பைபிள்? எப்படி இருந்துச்சு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல? தோல் சுருள், தோல் சுருள்ல இருக்கும். ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், அதுல வந்து எழுதுவாங்க. அதுல எழுதி காப்பி எடுத்துக்குவாங்க, ஜெராக்ஸ் மாதிரி போடுவாங்க. ஒவ்வொரு ராஜாக்களும் அவங்க காலகட்டத்துல அந்த தோல் சுருள்ல எழுதுவாங்க. எல்லாருக்கும் இருக்காது. அது முக்கியமான அந்த ஜெபாலயம் இல்லைன்னா தேவாலயத்துலதான் அது இருக்கும். அது வந்து பாதுகாப்பாங்க. அது வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. மேல மஞ்சள்லாம் தடவி அது நல்ல பாதுகாப்பா அழிஞ்சு போகாம பத்திரமா வச்சுக்குவாங்க. ஆமா, பயபக்தியா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த மொழிபெயர்ப்பு பண்றாங்கல்ல, அவங்க பேர் தான் வந்து இந்த வேத பாரகர்னு சொல்லுவாங்க. அவங்க வேதத்தை போதிப்பாங்க, வேதத்தை மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க, காப்பி பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இன்னொரு குரூப் வந்து இருந்தாங்க இயேசு கிறிஸ்து காலத்துல, அசனேயர்கள்னு சொல்லுவாங்க. அசனேயர்கள்னா ஜெராக்ஸ் எடுக்கிறோம். உட்காந்து முழு நேர வேலையே அதான். ஊருக்கு வெளியில ஒரு மலை இருக்குன்னு வைங்களேன், ஒரு மலைய குகை இருக்கும், குகைக்குள்ள உட்காந்து இந்த வேலையை பண்ணுவாங்க. முழு நேர வேலையே அதான். அசனேயர்கள் சொல்லி சொல்லுவாங்க. அசனேயர்கள் பேரு ஞாபகத்துல வச்சுங்க. அசனேயருங்களா அவங்க பேரு. இப்போ நசரேயன்னு சொல்றோம்ல, ஜெராக்ஸ் போடுற வேலை தான். வேதத்தை வந்து பழைய ஏற்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து 3 பகுதியா இருக்கும். பழைய ஏற்பாடு வேதம் எப்படி இருக்கும்? 3 பகுதியா இருக்கும். ஒண்ணு வந்து தோரா, இன்னொன்னு நெவியும் கெத்துவியும். எபிரேய வார்த்தையில சொல்லுவாங்க தோரா, நெவியும் கெத்துவியும். அதாவது தோரா சங்கீத புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆ பிரிச்சுக்குவாங்க. அதாவது ஆகம புத்தகம், நியாயப்பிரமாண புத்தகம், 2வது சங்கீத புத்தகம், 3வது தீர்க்க தரிசன புத்தகம். இந்த முழு பைபிள்ல பழைய ஏற்பாடை வந்து 3ஆ பிரிச்சுக்குவாங்க. 3 அப்படிதான் இருக்கும். நியாயப்பிரமாண புத்தகம்னா 5 புத்தகம். என்னென்னது? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். அதே மாதிரி பாடல் புத்தகங்கள், சங்கீத புத்தகங்கள் வந்து நம்ம சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இதெல்லாம் வரும். பிரசங்கி இதெல்லாம் வரும். தீர்க்க தரிசன புத்தகம்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். அதுல வந்து 12 பெரிய தீர்க்கதரிசிகள், 5 பெரிய தீர்க்கதரிசிகள், 12 சிறிய தீர்க்கதரிசிகள். அப்படி இருக்கிற 5 பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் ஏசாயா, எரேமியா, அந்த மாதிரி 5 பெரிய தீர்க்கதரிசிகள். 12 சிறிய தீர்க்கதரிசிகள் வந்து ஆகாய், சகரியா, மல்கியா, இவங்கெல்லாம் சேர்த்தா ஒரு 12 தீர்க்கதரிசிகள். மொத்தமா சேர்த்தீங்கன்னா 39 புத்தகம் வரும். அதுல வந்து ஏசாயா புத்தகத்தை எடுத்து இவரு பிரசங்கம் பண்ண போறாரு.
அது தோல் சுருள்ல இருக்கும், சுருள் சுருளா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த அசனையர்கள்னு சொல்றவங்க ஊருக்கு வெளியில நம்ம இந்த சமணர் படுகைகள்லாம் சொல்றோம்ல, மலைப்பகுதி, குகை, இதுல வந்து என்ன செய்வாங்கன்னா ஜெராக்ஸ் போடுவாங்க. இப்ப அப்படி ஜெராக்ஸ் போடும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ நம்ம 20 வசனத்தை எழுதிட்டாங்க, 21 வசனம் வரும்போது ஒரு இது தப்பாயிடுச்சுன்னு வைங்களேன், அதை அப்படியே சுருட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது அந்த தோல் சுருள்ல. இப்படி தோல் சுருளை எழுதி எழுதி வெண்கல பானை, வெண்கல பானை இல்லைன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பானைக்குள்ள அதை வச்சு பாதுகாப்பாங்க. அவங்க ஊருக்கு வெளியில இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து சப்போஸ் ஒரு யுத்தம் வருதுன்னு வைங்களேன், போர் வருதுன்னு வைங்களேன், அப்போ உள்ளுக்குள்ள வந்து பக்கத்துல உள்ள நாட்டுக்காரன் என்ன செய்வான், அடிச்சு கொலை பண்றதுக்கு வருவான். இப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இப்ப அந்த அசனேயர்களுடைய குடும்பம்னா ஊருக்குள்ள இருக்கும்ல, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்குங்கல்ல, அவங்கள போய் காப்பாற்ற மாட்டாங்க. எடுத்த உடனே இந்த தோல் சுருள் எல்லாம் கட்டி தலைமையில வச்சு குடு குடுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு உசுரை விட குடும்பத்தை விட வேதம் தான் முக்கியம். ஓடி போய் அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்து 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 தான் இந்த வேதம் வந்துச்சு. அப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு பின்னாடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டும் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 500 வருஷம், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அசனேயர்னு அந்த கடல் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற குகை, அந்த குகைக்குள்ள ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கலாம் சும்மா. அது கல்லு போய் அந்த குகைக்குள்ள போய் அந்த பித்தளை பானைகளை போய் டொங்குன்னு சவுண்டு போட்டு விழுந்துருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ புதையல் கிடக்குதான்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த வெங்கல பானையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள வேதம் இருந்திருக்கு, பைபிள். அதான் அவன் என்ன பண்ணியிருக்கானா, சரி வெங்கல பானை நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு பழைய பேப்பருக்காரனுக்கு கொடுத்துட்டான். அந்த பழைய பேப்பருக்காரன் வந்து இந்த தோல் சுருள் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த பழைய பேப்பர்ல இருந்து இதெல்லாம் வாங்குறதுக்கா ஒருத்தர் வந்தார். அப்போ இந்த தோல் சுருள் இந்த பைபிள்லாம் பார்த்து மிரண்டாரு, என்னடா இது இங்கே இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா விலைக்கு கொடுத்து வாங்கி அதை இன்ன வரையிலும் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு போனோம்னா அந்த தோல் சுருள்லாம் அப்படியே இருக்கு. அதை வந்து நமக்கு பைபிளா வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட தோல் சுருள்ல ஏசாயா புத்தகத்துல இருந்து ஒரு வேத அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்போ நிஜமா நடக்குது. ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னது இங்க நிறைவேறுது. அதுல போட்டுருக்கு பாருங்க, 20ஆம் வசனம். 21. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இப்படி ஒரு மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவர் என்ன செய்வாரு அப்படின்னா ஒரு 6 காரியங்கள் செய்வார். யாரு? ஏசாயா என்ன சொல்றாரு, வரப்போகிற மேசியா யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து வரும்போது இந்த 6 காரியங்களை செய்வார். என்னன்னா, ஃபர்ஸ்ட் தரித்திரருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பார். தரித்திரன்னா யாரு? ஏழைகள். ஏழைகள், ஏழைகளுக்கு முதல்ல சுவிசேஷம் சொல்லுவார். 2வது காரியம், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவார். இருதயம் நறுங்குண்டவர்கள் என்ன அர்த்தம்? இருதயம் வந்து கவலைப்படுறவங்க, வேதனையில இருக்கிறவங்க, துக்கப்படுறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்கு அவர் உதவி செய்வார். 3வது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார். பாவத்தில் இருக்கிறவங்கள, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, பாவத்தின் ஆளுகையில் இருக்கிறவங்கள விடுதலையாக்குவார். நிறைய பேருக்கு வந்து இந்த பிசாசின் பிடியில இருக்கிறாங்களா, அவங்களும் சிறைப்பட்டவர்கள் தான். அடுத்து 4வது காரியம், குருடருக்கு பார்வையை அளிப்பார். அப்படின்னா இதுல சொல்லப்பட்டபடி குருடருக்கு பார்வையை அளிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கண்ணு தெரியாதவங்களை குணமாக்குவார் அப்படின்னு அர்த்தமா? அது இங்க சொல்லப்பட்டது. ஆமா, அதையும் பார்ப்போம். அடுத்து 5வது காரியம், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவார். வாழ்க்கையில நொந்து போய் நூடுல்ஸ் ஆனவங்க, நூடுல்ஸ் ஆயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள ஃபுல்லாம் விடுதலையாக்குவார். 6வது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்னா எது? அனுக்கிரகம்னா கிருபை, அருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது வரப்போகிற மேசியாவினுடைய வருகையை குறித்து இவர் சொல்லுவாராம். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரும் இல்லையா, நியாய தீர்ப்பு நாள், அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாராம். இந்த 6 காரியங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி ஏசாயா வந்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. அந்த வேத வார்த்தை இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுது. இதை எடுத்து பிரசங்கம் பண்ணி அவர் சொல்றாரு, இது இன்னைக்கு வந்து இது அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ
இதே வசனம் எங்க இருக்குன்னா ஏசாயா 61வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இதே வசனம் அதாவது வசனங்கள் 18, 19 இருக்கு இல்லையா, அந்த வசனங்கள் வந்து ஏசாயா 61:1-2 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயப்படுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலை கூடவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆளும் செய்யவும். அதான் போதும். இதே வசனம் அங்க இருக்குதா, வருதா? இதுல குருடருக்கு பார்வையை அளித்திட, அதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்குன்னா, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கிறதையும் கூறவும் அவர் வந்திருக்கிறார். இதே வசனம் தான் அங்கே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61:1-2. இப்போ அவருடைய சொந்த ஊர்ல வந்து இப்போ கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவரை பத்தி நல்லா தெரியும். அப்ப மக்கள்லாம் கேட்டு என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி மேசியா வருவாரு அப்படின்னு ஏசாயா சொன்னது இன்னைக்கு நடந்திருக்குப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. அப்போ அந்த ஜெபாலயத்தில் இருக்கிற மக்கள், அதாவது யூதர்கள்லாம் கேட்டு என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அது ஆண் குழந்தை பிறந்தவன ஒரு தீர்க்க தரிசனம் நடக்குது இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? அவர் சொன்னது சூப்பரா நடந்துருச்சுப்பா, அவர் கரெக்டா சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நடக்குது. அப்ப மக்கள்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? செமையா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அருமையா சொல்றாரு, இவரை மாதிரி தீர்க்க தரிசனம் யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும்ல. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்க. 22வது வசனத்துல பாருங்க, வாசிங்க யாராவது. 22வது வசனம், அதே லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். எல்லாம் ஓகே, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில அவனு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர் நம்ம யோசேப்பின் மகன்பா, நம்ம கருத்தப்பாண்டி மகளவே. அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு என்ன செஞ்சிருக்கணும்? சூப்பரா பயங்கரமா தீர்க்க தரிசனம் சொல்ற, இவர் யாரா இருக்க முடியும்? ஒரு கடவுளா இருக்க முடியுமா? இவர் என்ன தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில என்ன சொல்றான்? இவன் யோசேப்பி மகனப்பா, இவன் என்னப்பா பொழந்து கட்டுறானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுது? இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணி ஒன்னும் மண்டையில ஏறல அவங்களுக்கு. இதே மாதிரி பேதுரு ஒரு தடவை பிரசங்கம் பண்றாருல, எங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பிரசங்கம் பண்றாருல, அந்த ஆவியானவர் வரும்போது 120 பேர் மேல் வீட்டு மாடியில பிரசங்கம் பண்றாங்கல்ல. பிரசங்கம் பண்ணும்போது மக்களுக்கு என்ன தோணுச்சு? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2 இப்ப இங்க எப்படி கேக்குறாங்க? பிரசங்கத்தை கேட்டவனா என்ன செய்யுது? அவங்க ஆச்சரியப்பட்டு, பேதுரு நீ அவர் மகன் தானே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களா? கேட்டு அவங்க இருதயம் வந்து குத்தப்படுது. குத்தப்பட்டு என்ன செய்யறாங்க? நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பேதுரு. இங்கே இயேசு கிறிஸ்துவின் காலத்துல என்ன சொல்றாங்க? நக்கல் அடிக்கிறாங்க. இயேசுவை பார்த்து நக்கல் அடிக்கிறாங்க. அதான் அவரு 24வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று உண்மையாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க வந்து என்னை கிண்டல் பண்றீங்களா? சொந்த ஊர்ல என்னை நீங்க மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்போ இந்த ஜனங்கள் வந்து ஏன் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல 4வது காரியம் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? குருடருக்கு பார்வையை அளித்திட அவர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு ஏசாயா சொன்னார். இந்த குருடருக்கு பார்வை அளிக்கிறதுக்குன்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு முழு செய்தியும் பார்க்க போறோம். குருடருக்கு பார்வையை அளித்திட. ஏன் இதை வந்து முக்கியமா இந்த செய்தியை கொடுக்கணும்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல மக்கள் வந்து சத்தியத்தை தொடர்ந்து கேட்கிறாங்க. 52 வாரத்துல சராசரியா ஒரு 60-70 பிரசங்கமாவது கேட்டுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வீக்?
52 வீக்ஸ். அப்போ காலையில பிரசங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 52 பிரசங்கம். அப்புறம் புனித வெள்ளி, அந்த வெள்ளி, இந்த வெள்ளின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு ஓடி போயிடும். 60 பிரசங்கம் சராசரியா கேட்குறாங்க. இவ்வளவு பிரசங்கத்தையும் கேட்டு இங்க நக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவன் யோசேப்பின் மகன் தானே அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி மக்கள் 60 பிரசங்கத்தையும் கேட்டு லைஃப்ல வாழ்க்கையில ஒன்றும் காணும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயிலா என்னமோ சொல்லுவாங்களே, பெருமாள். அந்த மாதிரி பிரசங்கத்தை மக்கள் கேட்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்போம் கேட்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனா செயல்பட மாட்டோம். ஏன் அப்படி நடக்குது? இப்போ பேதுருவின் காலத்துல பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவங்க ஞானஸ்தானம் வாங்கி சபையில அங்கமா இணைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவே நேரடியா பிரசங்கம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவே நேரடியா சிஸ்டர் நீங்க இங்கிட்டு வாங்க, இங்க வாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவே நேரடியா பிரசங்கம் பண்ணியும் அவங்க காதுகளுக்கு அது போகல. அவங்க நேரடியா இயேசுவை பாக்குறாங்க, இவர்தான் மேசியான்னு ஓரளவுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்க யோசேப்பின் மகன் அல்லவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஏன், என்ன காரணம்? நீங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வாமா, தள்ளிவா, நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க, அவங்க கூட முன்னாடி வாங்க. ரைட் ரைட் வாங்க. ஓகே. அவங்க கண்ணால பாக்குறாங்க, ஆனா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன், என்ன காரணம்? பிரசங்கத்தை கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்றாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுக்கிட்டாங்க, மனம் திரும்புதல் வந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்ணி அவங்களால கவனிக்க முடியல. ஏன்? அவர்கள் குருடாக இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறாங்க? குருடு. கண்ணிருந்தும் குருடர்கள். நம்ம கண்ணு தெரியும், நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா? ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்குது. நம்ம கண்ணு அந்த கண்ணோட இணைஞ்சிருக்கும், அந்த காது உள்ள இருக்கிற மனுஷனுடைய காதுல இணைஞ்சிருக்கும். அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? உள்ள இருக்கிற மனுஷன் அது என்ன பார்க்க சொல்லுதோ அதைத்தான் நம்ம கண்ணு பார்க்கும். அது என்ன பேச சொல்லுதோ அதான் நம்ம வாய் பேசும். உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் எதை கேட்கிறானோ அதை தான் நம்மளும் கேட்கும். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் குருடா இருந்தானா நம்ம கண்ணு பார்த்துமே குருடாத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நேற்றைய நேரத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ப்ரீபெய்டு, அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குங்களா, அதுல போயிட்டு நான் வச்சிருக்கிறது ப்ரீபெய்ட். அதுல 100 ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லி அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்துச்சு. சரி, நமக்கு 100 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்கிரேடு கொடுத்து ஓடிபி கொடுத்து பண்ணிட்டேன். நான் நினைச்சது என்னன்னா அப்டேட் பண்ண சொல்றான் போல இருக்கு நான் நினைச்சிட்டேன். ஆனா அதுல என்ன போட்டிருக்குன்னா தெளிவா போட்டிருக்கு அப்கிரேடுன்னு போட்டிருக்கு. அப்கிரேட்னா என்ன அர்த்தம்? ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட்பெய்டா மாறுறது, கிரேடு மாத்துறது. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நான் அப்டேட் பண்றேன்னு நினைச்சிட்டேன். கண்ணு பாக்குது, தெளிவா தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா உள்ள இருக்கிறது என்ன சொல்லுது? அப்டேட் பண்ண சொல்லுது அப்படிங்குது. என் கண்ணு என்ன செய்யுது? அப்டேட் பண்ண சொல்றாங்க போல இருக்கு. நான் அப்டேட் கொடுத்தா 100 ரூபாய் கிடைக்குதுல அப்படின்னு போனா ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டா மாறிடுச்சு. வருஷத்துக்கு 3200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி வச்சேன், புஷ்ன்னு போயிடுச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கூட முடியல. இப்ப தெளிவா என் கண்ணு பாக்குதா, ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? கன்ஃபியூஸ் பண்ணுது. இதே மாதிரிதான் அன்னைக்கு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் புரியல. அதுக்கு அவங்க குருடா இருந்திருக்கிறாங்க. நம்மளும் சில சமயம் குருடா இருப்போம் தெரியுமா? இந்த பிரசங்கத்தை கேட்கிற நம்ம வாழ்க்கையில குருடா இருக்கிறோமா, பார்வையா இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே நாம் உடையவர்களா அல்லது குருடர்களா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சலாம். நாம் பார்வை உடையவர்களா, குருடர்களா? அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, நீங்க ஒருவேளை நான் குருடா தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, பார்வை அடையிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். இல்ல நான் பார்வை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் பார்வை அடைய வச்சிருக்கிறீங்க, நன்றி, நான் இன்னும் அதிகமா பரிசுத்தத்துல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவுக்குள்ள வரணும், ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். இப்படியே குருடாவே வாழ்ந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதான் முக்கியம். அப்போ சரி, இந்த குருடர்கள்னா என்ன? குருடர்கள் அதாவது நான் கூடிய ஆவிக்குரிய மனுஷனுடைய குருட்டுத்தன்மையை சொல்றேன், கண்ணு தெரியாதவங்கள சொல்லல. உள்ளுக்குள்ள மைண்ட் குருடா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்ட் மண்டைக்குள்ள ஏறல.
சில பிள்ளைங்கலாம் பார்த்துருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா எக்ஸாம்ல 40 மார்க் தான் வாங்கும். பார்த்துருக்கீங்களா? உங்க ஸ்கூல்ல பார்த்துருக்கியா? 40 மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்கும்ல. ஏன்? ஆனா எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்குது. மண்டையில ஏறல. ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து என்ன, மங்களா இருக்கு, மைண்டு மங்களா இருக்கு. அதாவது என்னன்னா, குருடர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து அறியாமையினாலேயோ அல்லது வஞ்சிக்கப்படுதலினாலோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப கண்புரை சொல்லுவாங்கல்ல, கண்புரைன்னா என்ன, அந்த நடுவில் உள்ள லென்ஸுக்குள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாயிரும். இப்போ கொஞ்சமா இருக்கும்போது நமக்கு ஒரு சைடு மங்களா இருக்கும், சரியா வாசிக்க முடியாதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி உள்ளான மனுஷனுக்குள்ள நாளுக்கு நாள் மங்கிக்கிட்டே வரும் கண்ணு. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள மங்கும். அது ரெண்டு விஷயத்தினால மங்கும். என்ன மங்கும்னா, அறியாமை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம உள்ளான மனுஷன் வந்து கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை தெரியாது. அதே மாதிரி வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தது அப்படின்னா அவங்க பார்வை குறைஞ்சுக்கிட்டே வரும், உள்ளான மனுஷனுடைய பார்வை. இப்போ நிறைய பேருக்கு பாவம் செய்யறது தப்புன்னு தெரியும், இப்ப குடிக்கிறது தப்புன்னு தெரியும், பொய் சொல்றது தப்புன்னு தெரியும், ஆனால் என்ன சொல்றாங்க, இந்த வெடத்த குளம்னு திருமங்கலம் பக்கத்துல இருக்கு, அங்க வந்து ஒருத்தட்ட பேசும்போது, என் பொண்ணுக்கு இதுல போஸ்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு, அது எப்படி வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாரு, 5 லட்சம் ரூபா எம்எல்ஏக்கு லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ லஞ்சம் கொடுக்கறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தவறுதான். சரி, அப்படி இல்ல அந்த தவறை செஞ்சோம்னா, அந்த பாவம் செஞ்சோம்னா என்ன நடக்கும், அது நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும். அவர் தான் சொன்னார், நான் சொல்லல. பெரிய பிரச்சனை வரும். இப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதான்னு கேட்டேன். ஆமாங்க, 1 2 1008 பிரச்சனை இருக்குங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். லஞ்சம் கொடுத்ததுதான். அவரே சொல்றாரு. அப்ப ஏதோ ஒண்ணு பாதிக்கப்படுதுல, இதுதான் அறியாமை. இந்த அறியாமைக்குள்ள இருப்போம், தெரியும், நல்லா தெரியும், ஆனா செயல்பட மாட்டாங்க. இது வந்து வஞ்சிக்கப்படுதல். வஞ்சிக்கப்படுதலுக்கும் அறியாமைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? அறியாமைனா நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து ஸ்கூட்டில போறோம், நிறைய பெண்கள் வந்து 1 வே இல்லைன்னா சைடு வே இதுக்கெல்லாம் தெரியாது, என்ன செஞ்சிருவாங்க, நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு திருப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நடக்கும். ஏன்? அறியாமையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா ஒழுங்கா ஓட்டுவாங்க, தெரியலன்னா எப்படி ஓட்டுவாங்க, நேரா கொண்டு போய் விட்டுருவாங்க. இது அறியாமை. தெரியாம செய்யறது அறியாமை. இதே வஞ்சிக்கப்படுதல் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா தெரியும் ஆனா அதைத்தான் செய்யும். இப்ப புதகுழி இருக்குது, கிணறு இருக்குது அப்படின்னு தெரியும், ஆனால் என்ன செய்யறது, நல்லா குடிச்சிட்டு இருக்கிற என்ன செய்வான், சாக்கடைன்னு அவனுக்கு தெரியும், ஆனா குடிச்சிட்டு என்ன செய்வான், விழுந்துருவான். குடும்பத்துல இருக்கிற நம்ம, அவனாவது புறஜாதியா ஓகே, நம்ம கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவ அறிஞ்சவங்க இல்லையா, நம்ம எப்படி இருந்திருக்கணும், நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும், நல்லா தெரியும், இது தவறு, குடும்பத்துல இப்படி செய்யக்கூடாது, இது பாவம் அப்படின்னு தெரியும், தெரிஞ்சிருந்து என்ன செய்வோம், செய்வோம். இதுதான் என்னது, வஞ்சிக்கப்படுது. நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. எங்க அப்பா மன்னிச்சிருவாரு, அவர் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு மன்னிப்பு கேட்கறது. பொதுவா நான் பெண்கள்னால பலவீனமானவங்க இல்ல, பெண்கள் ரொம்ப பலவீனமான, அதெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருவாரு. சில ஆவிக்குரிய நண்பர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, என்ன பிரதர் செய்யறது, அந்த விஷயத்துல நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், என்னால முடியல அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பலவீனம். ஆனா தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரியும், இப்படி பேசக்கூடாது, இப்படி திட்டக்கூடாது, இப்படி வந்து நம்ம தவறு செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா திரும்ப திரும்ப அதை செய்வாங்க. அதுதான் வஞ்சிக்கப்படுது. இந்த வஞ்சிக்கப்படுதலோ அறியாமையோ செய்ய தூண்டுவதற்கு 3 பேரு உழைச்சிக்கிட்டே இருப்பான் 24 மணி நேரம் இன்ட்டு 7. யாரு? நம்மளுடைய சுயம், இன்னொன்னு உலகம், இன்னொன்னு பிசாசு. இந்த 3 பேரு நம்மளுடைய சுயம். சுயம்னா மாம்சம், உலகம், பிசாசு. இந்த சுயம் என்ன சொல்லும், நம்ம எதை பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில தான் செயல்படும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வச்சிருக்கான்னு வைங்களேன், நம்மளுக்கு என்ன தோணும், சே நம்மளும் கார் வாங்கினா நல்லா இருக்கும். இப்ப காரே இல்லைன்னு வைங்களேன், நமக்கு தோணுமா? தோணாது. அதாவது மூக்கு இல்லாத ஊர்ல அறமூக்கை வந்து ராஜாவான்.
ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூக்கு இல்லாத ஊர்ல அரை மூக்கை வந்து ராஜாவா இருப்பான். எல்லாருக்கும் மூக்கு இல்ல, ஒருத்தனுக்கு மட்டும் அரை மூக்கு இருந்துச்சு. அவன் வந்து பெருசா நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்போ எல்லா பேர்ட்டையுமே வந்து கார் இல்ல. இப்ப நம்ம என்ன செய்வோம்? கார் வாங்க யோசிக்க மாட்டோம். இப்ப எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, நம்ம வீட்ல கார் இல்ல, என்ன யோசிப்போம்? இந்த முதல்ல மொபைல் வரும்போது எங்கேயுமே மொபைல் இருக்காது. உடனே அதை பார்த்தோன்னே நம்மளும் வாங்கணும்னு தோணுதா இல்லையா? கொஞ்ச நாள்ல ஐபோன் வந்துச்சு. ஐபோன் வந்தோம்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்குவோம். இப்போ அவன் மட்டும் வாங்குறான், ஏன் நான் வாங்கக்கூடாது? இப்போ ஐபோனே இல்லாத நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? அந்த செங்கக்கட்டி ஃபோன் தான். நோக்கியா வச்சிருப்போம், 1100 3500 4500 5500 வச்சிருப்பாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம வாங்குவோம். இதே மாதிரி தான் நம்ம செயல்படுறோம். நாம சக மனுஷன் எப்படி இருக்கிறான் அதை பார்த்தா நம்ம செயல்படுறோம். முன்னாடி வந்து எல்லாரும் வேஷ்டி கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ்நாடுக்கு இந்த ஃபாரினர்ஸ்லாம் வரும்போது பேண்ட் போட்டு வருவாங்க. அப்போ ஆச்சரியமா வைப்பாங்க, கொலா பேண்ட் போட்டிருக்காண்டா, கொலா பேண்ட். அவ்வளோ ஆச்சரியமா பார்ப்பாங்க. முதல்ல இந்த டூத் பேஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்பெல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்னடா வேப்பங்குச்சி வச்சு வளர்ச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ ப்ரஷ் என்னவோ வச்சு விளக்குறான்னு சொல்லி ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம வளர்ந்துட்டோம். இப்போ இந்த சுயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாரு அவன் வந்து 50 பவுன்ல நகை போட்டிருக்கான், நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 பவுனாவது போடணும்ல. என்ன சொல்லுது? அந்த சுயம் சொல்லுது, இந்த பாரு அவன் வந்து சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், தவறானதெல்லாம் செய்யறான், நான் அதெல்லாம் செய்யறதே இல்லை, நான் மொபைல்ல மட்டும் கொஞ்சம் பலானதெல்லாம் பார்ப்பேன். சொல்றானா இல்லையா மனுஷன்? அப்ப இந்த சுயம் என்ன சொல்லுது? அவன் 10 பாவம் பண்றான், நான் ஒரு பாவம் தானே பண்றேன், இதனால என்ன இருக்கு? இப்போ சிலர் வீட்டுக்கு போனோம்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவா இல்லையா? இதெல்லாம் ஒரு பொய்யா பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் 10 போய் பேசுறான், நான் ஒண்ணு தானே சொன்னேன், இதனால என்ன இருக்குது? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னா கேட்டா என்ன சொல்லுவோம்? அருமையா இருக்கிறேன் பிரதர், எந்த குறையும் இல்ல கர்த்தர். அந்த அம்மா வீட்டுல புருஷன் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப என்ன செய்யுது? பொய். நாளைக்கு 10 மணிக்கு நீங்க வாங்க, நான் பணத்தை எண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு வீடு போட்டிருக்கும். அப்ப என்னன்னா இந்த சுயம் சொல்லுது, இப்படி எல்லாம் நீ பேசு, இப்படி எல்லாம் ஏமாத்து அப்படின்னு. அப்புறம் உலகம் சொல்லும், உலகம் சில ஐடியா எல்லாம் கொடுக்கும். என்ன ஐடியா கொடுக்கும்? யார் நம்ம வேலைக்கு போயிட்டோன்னு வைங்களேன், தம்பி நீ இன்னும் செட்டில் ஆகலையா அப்படிமா. செட்டில் ஆனதுன்னா வீடே இல்லாதவன் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வாங்கிட்டானா செட்டில் ஆகிட்டான்னு அர்த்தம். சிங்கிள் பெட்ரூம் வச்சிருக்கிறவன் 2 டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சிருந்தா நீ செட்டில் ஆகலையா அப்படிமா. சரி, டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சிருந்தா நீ லக்ஸரி வில்லா வாங்கலையா, இன்னும் செட்டில் ஆகலையாமா. அந்த உலகம் என்ன சொல்லுது? ஐடியா கொடுக்குது. ஊருக்கு வந்துட்டு இந்த அந்த உலகம் சொல்ற ஐடியா, எல்லாம் இருக்காதப்பா, நல்லா 4 காசு சம்பாதிக்கணும்பா, பிள்ளை குட்டிங்கெல்லாம் சேர்க்கணும், ஒரு காணி நிலம் வாங்கு, ஒரு காடை வாங்கு. ஐடியா கொடுக்குறாங்களா? இதோ இடத்துல இதை பண்ணு, அதை பண்ணு, இதெல்லாம் செய், இதெல்லாம் சேர்த்து வை, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா? அந்த உலகம் சொல்லும். கடைசியில கஷ்டப்பட்டு லோனை வாங்கி வீட்டை வாங்கி வச்சு இஎம்ஐ கட்ட முடியாம திணறும் போது என்ன ஆகும்? டே மாப்பிள்ள வீடெல்லாம் வாங்கிட்ட, ஓஹோன் இருக்க அப்படின்பா. டே ஏன் வயிற்றுச்சலும் எனக்கு தாண்டா தெரியும் இல்லையா, லோன் கட்ட முடியாம துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? பிசாசு வரும். கடைசியா தான் எப்பவுமே பிசாசு வரும். பிசாசு வந்து என்ன செய்யும்? இந்த பாரு, உனக்கு 500 ரூபாய் மொய் செய்யல, நீ அவன் வீட்டுக்கு மொய் செய்யாது. உன்னைய நீ மதிக்கல, உன் வீட்டுக்கு வரல இல்ல, நீ அவன் சகவாசம் வைக்க கூடாது. உன்னை அவன் ஏத்துக்கல இல்ல, நீ அவனை மதிக்காத, நீ அவன் கூட பேசாத. இந்த பிசாசு சொல்லுதா, உனக்கு ஒண்ணு பிடிக்கலையா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அது எது ஐடியா கொடுக்குது? பிசாசு கொடுக்குது. பாரு அவன் பாரு 40 பவுன் வாங்கிட்டான், நீ இன்னும் வாங்காம இருக்கிற, நீ இன்னும் வேலையே பார்க்கல, உனக்கு வருமானம் இல்லை, நீ எதுவுமே இல்லை, நீ நாண்டுக்கிட்டு செத்துப்போ அப்படின்னு உள்ள இருந்து சொல்லுதா? இல்ல இப்ப பிள்ளைங்க பரீட்சையில தோல்வி ஆயிடுச்சுன்னா என்ன ஃபீல் பண்ணுது? ஐயோ நான் தோத்து போயிட்டேன், இனிமேல் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது? தற்கொலை பண்ணிக்குதா? வீட்டுல கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஐயோ கடனை வாங்கிட்டேன், திரும்ப கொடுக்க முடியல, என்ன செய்யலாம்? டெய்லி வந்து கடன்காரன் திட்டுறான், நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம். சொல்லுதா இல்லையா? எது சொல்லுது? பிசாசு தான் சொல்லுது. அப்ப நம்ம அறியாமைக்குள்ளேயோ வஞ்சிக்கப்படுறதுக்குள்ளேயோ இருந்தோம் அப்படின்னா நாம ஈஸியா குருடர்களா மாறிடுவோம். புரியுதா இப்போ? அப்போ இருளுக்குள் வாழ்பவர்கள் தான் குருடர்கள்.
நாம இன்னும் அந்த இருளுக்குள்ளே இருந்தோம்னா நாம குருடர்கள். இருளை விரும்புபவர்கள் தான் குருடர்கள். திருடை என்ன விரும்புவான்? வெளிச்சத்தை விரும்புவானா, இருட்டை விரும்புவானா? ஏன் ஏன் இருள்ல இருந்தா தான் யாருக்கும் தெரியாம பாவம் செய்யலாம். நம்ம KK நகர்ல சுந்தரம் பார்க்ல நிறைய லவர்ஸா உட்காந்துருக்குங்க. எல்லாம் இருட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க, வெளிச்சமே இல்லாத இடத்துல உட்காந்துருப்பாங்க. அது வெளிச்சம் முன்னாடி இருக்கும், லைட்லாம் இருக்கும், அங்கெல்லாம் உட்கார மாட்டாங்க, தனியா போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்? ஏன்னா இருட்டுக்குள்ளதான் பாவம் செய்யலாம். புரியுதுங்களா? கரப்பாம்பூச்சி எதுக்குள்ள இருக்கும்? இருட்டுக்குள்ள இருக்குமா, வெளிச்சத்துக்குள்ள இருக்குமா கரப்பாம்பூச்சி? ஏன்? வெளியில வந்தா என்ன ஆகும் கரப்பாம்பூச்சிக்கு? 2 ஆண்டு இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம். அப்ப அது என்ன நினைக்குது? வெளிச்சத்துல தான் நாம பாவம் செய்யறதுக்கு முடியாது. யாராவது செய்யறானா? செய்ய மாட்டோம். இப்போ மொபைல் போன்லாம் பார்க்கும்போது இந்த இந்த மொபைல் போன் இப்படி நிறைய பேர் பவுச் போட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா? இப்படி வாங்குறது. இப்படி இந்த மாதிரி பவுச் வாங்கியிருந்தோம்னா பின்னாடி உள்ளவங்க இப்படிலாம் பாத்துருவாங்கல்ல. இப்படி எல்லாம் பவுச் வாங்கினான்னு வைங்களேன், இப்படி பார்த்துக்கலாம். நான் வாங்குறது இருக்குன்னா போன் கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல, அதுக்காக. நான் அந்த நோக்கத்துக்காக வாங்கல. ஏன்னா அந்த மாதிரி வெளிச்சத்துல பாவம் செய்யறதுக்கு நாம யோசிப்போம். அதேதான் இருளுக்கெல்லாம் என்ன செய்வோம்? பாவத்தை சகட்டுமேன்னு செய்வோம். இருள்ல இருக்கிறதா நாம விரும்புறோம். இப்போ இருள்ல இருந்து நாம வெளிச்சத்துக்கு வந்தோம்னா அதுதான் விடுதலை. இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். இப்போ நிறைய கிறிஸ்தவங்க பிரசங்கத்தை கேட்கிறாங்க, இருள்ல வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ பிரசங்கம் என்ன சொல்றாங்க? நீங்க லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுது. இப்போ இவர் என்ன செய்யறாரு? வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடாம நேரா கொண்டு போய் கான்ஸ்டபிள்ல போய் மாட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? இந்த பாரு, நீ இன்சூரன்ஸ் போடல, 1000 ரூபாய் பெனால்டி கட்டு, இல்லாட்டி எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, லஞ்சம் கொடு கேட்கறானா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிரசங்கத்தை கேட்கிறோம், லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு தெரியும், போய் என்ன செஞ்சிடும்? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு போல 100 ரூபாய் கொடுத்துருவோம். இப்போ விஓட்ட போய் வாங்குவோம். நலவாரியத்துல போய் எங்களுக்கு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க நலவாரியத்துல போய் சுமை தூக்குவோர் இல்லை டெய்லர் இந்த மாதிரி ஏதாவது போட்டு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சலுகைகளை நாங்க வாங்கி தரோம் அப்படின்றாங்க. அப்போ போய் நீங்க விஓட்ட போய் வருமான சான்றிதழ் வாங்கணும். வருமான சான்றிதழ்ல கூலி தொழிலாளியும் போட்டு வாங்கணும். இது பொய்யா உண்மையா? பொய். அதுக்கு அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு காரியம் ஆகும். காரியம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? 100 ரூபாய் லஞ்சம் கொடுப்போம். அப்போ இருள்ல இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வரணும்னா நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க. நீங்க இருளுக்குள்ள இருந்தீங்கன்னா லஞ்சத்தை சகட்டுமே கொடுத்துருவீங்க. நான் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதுதான் விடுதலையோட வாழ்றது. இப்ப இவ்வளவு நாள் ஒருத்தரை என்னால நேசிக்க முடியல, இப்ப திடுதிப்புன்னு 2 பேரும் நேசிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். என்னால இவங்களை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க இன்னும் இருள்லயே தான் இருக்கிறாங்க. என்னால இவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இவங்க பக்கத்துல உட்காந்து என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாலே அவங்க இருளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. வெளியில கண்ணு இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற மனுஷனுக்கு இருட்டா இருக்கிற அந்த இருள்ல இருக்கிறான். அப்போ குருடர்கள் இப்ப பார்வை அடைஞ்சாங்கன்னா நல்லா நடப்பாங்களா? இப்போ திடுதிப்புன்னு ஒருத்தருக்கு கண்ணு வச்சுட்டாங்க, கண்ணு இல்லாதவருக்கு கண்ணு வச்சுட்டாங்க, இப்போ ஒழுங்கா நடப்பாரா? அவர் குருடாவே இருந்தாருன்னா என்ன ஆகும்? சரியான வழியில நடக்க முடியாது. இதைத்தான் சொல்லுது. இப்போ வேதம் வாசிக்காதவங்க எல்லாம் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? குருடர்கள் சொல்லுது. தேவனை நோக்கி ஜெபிக்காதவங்க எல்லாம் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? குருடர்கள் சொல்லுது. நான் வேதம்லாம் வாசிக்கலைங்க, ஜெபம்லாம் பண்றது இல்லைங்க, எப்போவாது நான் சர்ச்சுக்கு போவேன், எப்போவாது நான் வருவேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நான் இன்னும் இருளுக்குள்ளே தான் இருக்கிறேன்னு அர்த்தம். கரப்பாம்பூச்சி சாக்கடைக்குள்ள இருக்கிற மாதிரி நான் இருளுக்குள்ளேயே இருக்குனே அர்த்தம். அதாவது தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்க எல்லா பேருமே குருடர்கள் தான். தேவனை விட்டு பின்வாங்கி போனவங்க, அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, பைபிள் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் இருக்காது, சக மனுஷனை நேசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது,
அடுத்தவன் செய்யற தவறுகளை வந்து பெருசுபடுத்தி பார்ப்பாங்க. இவன் எனக்கு விரோதமா இப்படி பண்ணிட்டான், இவன் எனக்கு விரோதமா இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் பெருசா பார்ப்பாங்க. அதுதான் அந்த குருட்டா இருக்கிறதுக்கு அடையாளம். இத வந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, சுதந்திரம் வாங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம்னா என்னது? சுதந்திரம் தமிழ் வார்த்தை சுதந்திரம். விடுதலைன்னா என்ன? அதாவது யாருடைய கட்டுப்பாடும் இல்லாம நான் செயல்பட்டேன்னா நான் சுதந்திரமா இருக்கேன்னு அர்த்தம். இப்ப பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஏய் இதுக்குள்ள விளையாடு, இங்கிட்டு போகாதுன்னு சொல்றோம். அப்ப இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் விளையாடலாம், ஏன்னா பாதுகாப்பு. இதை விட்டு வெளியில போயிட்டு என்ன வரும்? பாம்பு வரலாம், பூரா வரலாம், பூச்சி வரலாம், என்ன வேணாலும் வரலாம். இந்த பக்கத்துக்குள்ள விளையாண்டா சேஃப். அப்போ நான் விடுதலையோட ஒரு காரியத்தை செய்ய முடியுதுன்னா நான் சுதந்திரமா இருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு வைங்க, அது வந்து சுதந்திரம். ஒரு ஆட்சி நான் இப்ப ஜெயிலுக்குள்ள நான் இருக்கிறேன், அது ஒரு ஆட்சி. அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன்னா சுதந்திரம். நம்ம பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி செஞ்சாங்க, அவங்க ஆட்சியில இருந்து நம்ம விடுதலை வந்தோம், அது பேர் என்னது? சுதந்திரம். உன்னை வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா அது விடுதலை, அதான் சுதந்திரம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு ஒரு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போராடுறோம்ல, இது எங்க உரிமை அப்படின்னு சொல்றோம். இல்ல ஒருத்தன் வந்து தீ குளிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்காக எல்லாரும் உரிமை, எங்க போராட்டம் சொல்லி போராடுறாங்க. இப்போ ஒரு கீழ் ஜாதிக்கார அம்மா சத்துணவு கூடத்துல சமைச்சிச்சுன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல வந்து அந்த அம்மா சமைச்சதை சாப்பிடல, அப்போ அந்த அம்மாவுக்காக போராடுறாங்க தெருவுல வந்து. இப்போ பசுமாடு கொலை பண்றாங்க, இதெல்லாம் அறுத்து விற்கிறாங்க அப்படின்னுக்காக ஸ்ட்ரைக் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி சுதந்திரமா நாம ஒரு காரியத்துக்காக போராட முடியுது இல்லையா, அதுதான் ஒரு சுதந்திரம். இப்ப இதே நீங்க போய் சைனாவிலயோ கொரியாவில எல்லாம் போய் கொடி தூக்குனீன்னு வைங்களேன், கொடியை வச்சே மண்டையில இறங்கிடும். நீங்க சுதந்திரமா அங்க நீங்க வாழ முடியாது. கொரியால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற ஃபேஸ்புக், ட்விட்டரு, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. கவர்மெண்ட் என்ன நியூஸ் டிவியில போடுதோ அதான் நீங்க பார்க்கணும். அந்த காலத்துல தூர்தர்ஷன் பார்ப்போம் தெரியுமா? தூர்தர்ஷன்ல டிவி என்ன ஓடும்? ஹிந்தியில ஒன்று ஓடும், இல்லை அரசியல் ஓடும், பார்லிமெண்ட் ஓடும், இதுதான் ஓடும். படம்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போடுவான், வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் ஒன்று போடுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு போடுவான் வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு படம், சாயங்காலம் ஒரு படம், இல்லைன்னா காலையில ஒரு படம் போடுவான், இவ்வளவுதான். இதே மாதிரிதான் கொரியாவில் நீங்க இங்க இருக்கிற மாதிரி மொபைல்லாம் கிடையாது. அவனுடைய கொரியா போன் தான் இங்க நம்ம யூஸ் பண்றோம், எல்லா வசதியும் இருக்குது. ஆனா அவன் நாட்டுக்குள்ள நீங்க அப்படி செயல்படாது, நெட்வொர்க் எல்லாம் செயல்படாது. அப்போ ஒரு ஊர்லயோ ஒரு நாட்டிலேயோ சுதந்திரமா ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியுதுன்னு அப்படின்னா நான் விடுதலையோட இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னா நீதியா செயல்படுறவன் தான் விடுதலையோட இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க நான் பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேங்க அப்படின்னு நிறைய சாட்சி சொல்லியிருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆயிருந்தேன்னா நான் போய் பேசாம இருக்கணும். பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் பிறரை மன்னிக்கணும். பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னா நேசிக்க முடியாதவங்களை நேசிக்கணும். பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னா கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருந்தேன் அப்படின்னா யாருமே இல்லாத பொழுதும் பாவம் செய்யக்கூடாது. இப்ப புரியுதா விடுதலைன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? நான் அதே மாதிரி தாங்க இருக்கிறேன். முன்னாடி எனக்கு சுள்ளுன்னு கோவம் வரும், இப்பவும் சுள்ளுன்னு கோவம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னும் விடுதலை ஆளன்னு அர்த்தம். முன்னாடி பொறாம இருக்கும், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், எரிச்சல் இருக்கும். இப்பவும் அதே பொறாம எரிச்சல் இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? அவர்கள் இன்னும் விடுதலை அடையவில்லை, இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஜாதி பார்த்தாங்க, இப்ப விடுதலை அடைஞ்சவன பாவத்துல இருந்து விடுதலை அடைஞ்சவன இன்னைக்கும் பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு, பிரதர் எங்க ஆட்கள்ல ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க பிரதர். உங்க ஆட்கள் என்ன ஆட்கள்? நாங்க வந்து நாடார், கிறிஸ்து உங்களை நாடார், நீங்க முதலியார், முதல்ல நீ யார்? அப்ப என்ன ஆகும்? அப்போ இவ்வளவு நாள் நான் கிறிஸ்தவங்கிற ஒரு போர்வையில ஒரு டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். விடுதலை அடையல. விடுதலை அடைஞ்சிருந்தா எப்படி மாறி இருந்திருக்கும்? சமுதாயம் மாறி இருந்திருக்கும். இப்ப கிரஹாம் ஸ்டென்ஸ் இருக்கிறாரு, அவரு தொழுநோயாளுக்கு மத்தியில வந்து ஊழியம் பண்ணார். அப்போ அவரை வந்து எரிச்சு கொன்றாங்க. அவர் மனைவி சொல்ற ஸ்டேட்மெண்ட்னால அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. என் புருஷனை பிள்ளைங்களை கொலை பண்ணவங்கள நான் மன்னிக்கிறேன், அவங்கள வந்து தண்டிக்காதீங்க
இயேசு கிறிஸ்து அவங்கள நியாயம் தீர்த்துக்குவாரு. ஆனா நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுனால தான் இன்னைக்கு ஆயிரத்துக்கு மேற்கொண்ட மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இப்ப கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில, அதே மாதிரி கணவன் பிள்ளைகள் வாழ்க்கையில, பிள்ளைகள் என்ன சொல்லுது? அம்மாவை வந்து மதிக்கிறது இல்லை. எங்க போய் சேர்த்துறது? முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துறது. புருஷன் பொண்டாட்டி கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிரச்சனை. கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவர் வந்து தன் மனைவியை சந்தேகப்படுறாரு, தவறான உறவுல இருக்கும் அப்படின்னு. அதே மனைவி என்ன செய்யுது? புருஷன் மேல சந்தேகப்படுது. விடுதலை அடைஞ்சவங்களுக்கு எப்படி அந்த புத்தி வரும்? வராது, வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க இன்னும் விடுதலை அடையல, ஏன்னா அவங்க கண்கள் வந்து குருடா இருக்கு. அப்போ இருள்னா என்ன? இருள்னா என்ன அப்படின்னு நீங்க கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்கோட்டோஸ் அப்படின்னு சொல்லுது. ஸ்கோட்டோஸ் அப்படின்னா இருள்னு அர்த்தம். இருள்னா அறியாமை, இல்லைன்னா பாதாள உலகம். இருளுக்கு அர்த்தம் என்னன்னா பாதாள உலகம், மென்டல் டெலியூஷன் சொல்லுவாங்க. யாருக்கு சிந்திக்க முடியலையோ, யாருக்கு சரியா சிந்திக்க முடியல, நான் சொல்றது கிறிஸ்தவங்களை குறித்து சொல்றேன், அவிசுவாசி விட்டுருங்க, அவங்க ஆல்ரெடி இருள்ல தான் இருக்கிறாங்க. நரகத்துக்கும் பேர் வந்து இருள்னு அர்த்தம். இன்னொன்னு அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா ஞானம் இல்லாதவன். நம்ம ஞானம் இல்லாம நடக்கிறோம்ல. யாரோ ஒருத்தன் பஸ்ல போகும்போது தெரியாம காலை மிதிச்சிடறான். திடீர்னு கோவம் வந்து, உனக்குலாம் அறிவு இல்லையா, நீனு சாப்பாடா இதுன்னு சொல்றது, சோற திங்கிறியா, அதை திங்கிறியா, இதை திங்கிறியான்னு கோவம் வருது இல்ல? எப்படி விடுதலை அடைஞ்சவனுக்கு எப்படி வரும்? நம்ம பஸ் ஓவர் டேக் பண்ணும்போது பஸ்ல இருந்து வெளியில எச்சியை துப்பிட்டான், வண்டி ஓட்டுற நமக்கு வந்து மேல பட்டுருச்சு, என்ன செய்வோம்? சரி, நமக்கு இப்ப வரும்போது கூட ஒருத்தன் பறட்டு உள்ள நுழைஞ்சிட்டான் ஆட்டோக்குள்ள, இன்னொரு கார் வந்து அடிச்சிருச்சு அவன். அப்ப என்ன அர்த்தம்? இருள்ல இருக்கிறவன் என்ன செய்யறான்? அவனுக்கு கண்ணு தெரியல. இருள்ல இருக்கிறவனுக்கு அந்த கண்ணு தெரியல, தெரியாதனால என்ன செய்யறான்? செய்யறதெல்லாம் தப்பா செய்யறான். தெரியும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இப்ப இருள்ல இருக்கிறான். இன்னொன்னு கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட். நம்ம உள்ளான மனுஷன்ல வந்து மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறனால இருட்டிலேயே நடப்பாங்க. அவங்களால வெளிச்சத்துல வாழ முடியாது. இதுதான் இருள். சரி, வெளிச்சம்னா என்ன? வெளிச்சம்னா எதை குறிச்சு சொல்லுது? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். வெளிச்சம் வேற. வெளிச்சம்னா என்ன? வேதத்துல சொல்லப்பட்டபடி வெளிச்சம் என்னது? லைட். ஆமா, அது ஒரு வெளிச்சம். உண்மையான வெளிச்சம்னா என்ன? வேத வார்த்தைகள் வெளிச்சம் சொல்றோம், அதுவும் வெளிச்சம். அதாவது எபிரேயத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓர்னு சொல்றாங்க. ஓர், ஓர் எபிரேயத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சம்னா ஞானம், அதுக்கு பேரு வெளிச்சம். இன்னொன்னு வந்து தேசத்தின் ஒளி. ஒரு நாடு ரொம்ப செல்வ செழிப்பா பிரைட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஜப்பானை ஏன் சொல்றோம்? ஜப்பானை ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்த நாடா ஏன் சொல்றோம்? ஏன்னா அந்த தேசத்தினுடைய ஒளி பிரைட்டா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கலாம், எல்லாம் நல்லா வேலை பார்க்கறான், தான் நாடு தன் மக்கள் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு அம்மா ட்ரெயின்ல, புல்லட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு. எய்தாப்புல நமக்கு இந்தியாவில் போற ஒருத்தர், அவரும் பயணம் பண்றாரு. எய்தாப்புல இந்தியாவில இருந்து வந்தவர், இங்க வந்து அந்த ஜப்பானுடைய சிட்டிசன்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ட்ரெயின் போகுது. நம்ம இந்தியன்கள் என்ன செய்வாங்க? எய்தாப்புல உள்ள சீட்டு மேல காலை போட்டு தானே உட்காந்துருப்போம். இப்படி உட்காந்துருப்போம்ல எய்தாப்புல உள்ள சீட்ல. அப்ப அந்த அம்மா வந்து அந்த காலை அப்படியே எடுத்து தான் மடியில வச்சு உட்காந்துக்குச்சு. அவன் பதறி போய், என்னம்மா நீங்க இவ்வளவு வயசாயிடுச்சு, நீங்க இப்படி காலெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லப்பா, இது என்னோட ட்ரெயின், இது என் தேசத்து மக்கள் உட்கார்ற இடம், இது அழுக்காயிரும், என் ஊருக்காரங்க வந்து உட்காந்தானா அவன் உடம்புல அந்த அழுக்கு ஒட்டிடும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு புத்தி வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஜப்பான் நாட்டு பிரதமர் வந்து அவார்டு கொடுத்தாங்க, நல்லெண்ணெய் அவார்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இது ஏன் நாடு, இது ஏன் மக்கள் அப்படின்னு அவன் சிந்திக்கிறான். இப்ப நீங்க அங்க போயிட்டு ஒரு ஜாப்பனீஸை பார்த்து நீங்க வம்பு இழுக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்றீங்கன்னா கூட்டிடுவான் எல்லாரும். இப்ப நீங்க மார்வாடிஸ்ட போங்க, நீங்க ஒருத்தனை கையை வச்சு பாருங்க, எல்லாரும் கூட்டிடும். ஆனா நம்ம ஊர் மக்கள் எவனாவது சண்டை போட்டாலும் என்ன செய்வோம்?
சுதாரணமா இருக்கணும்டா, எங்கேயும் வாங்க கூட. வெளிச்சம் அப்படின்னா ஒரு ஆன்மீக வழிகாட்டுது, ஆன்மீக சரியான பாதையை காட்டுற ஆன்மீகம், அது ஆன்மீக வழிகாட்டுதல். வெளிச்சத்துக்கு இதெல்லாம் பேரு. அதாவது கடவுளுடைய சாயலை பிரதிபலிக்கும் அறிவு அல்லது மனசு. யாரெல்லாம் கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வெளிச்சத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய சாயல்னா என்னது? வாட் இஸ் இமேஜ்? கடவுளுடைய சாயல் மெய்ஞானம், நீதி, பரிசுத்தம். இதுதான் மெய்ஞானம், நீதி, பரிசுத்தம். இதுதான் கடவுளுடைய சாயல். அதாவது கடவுளுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்துல வெளிச்சமா இருக்கும். அவங்கதான் கிறிஸ்து சொல்றபடி வாழ்வாங்க. கடவுளுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள பிரைட்டா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். யோசேப்புக்கு இருந்துச்சா இல்லையா? அவன் வந்து கூப்பிடுறான், பார்வோனுடைய மனைவி கூப்பிடுறான். என்ன செய்யறான்? அவனுக்கு உள்ளுக்குள்ள பிரைட்டா இருந்ததுனால என்ன ஆகுது? விட்டுட்டு ஓடியே போயிட்டார். துண்ட காணான் துணிய காணான்னு ஓடி போயிட்டார். யோபு என்ன சொல்றாரு? பொண்டாட்டி என்ன சொல்றது? என்னையா மனுஷன் நீனு, தேவனை தூஷித்து ஜீவனை விடியா, இவ்வளவு நாள் நீ கர்த்தரை கும்பிட்டு என்னத்த பலனா கண்ட அப்படின்னு யோபு என்ன சொல்றாரு? போடி பைத்தியக்கார், நான் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் அவ்விடத்தில் தீமையை பெறாது இருப்பது எப்படி? ஏன்? ஏன்னா அவங்களுடைய கடவுளுடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்துக்குள்ள போயிருக்கு. அதாவது வெளிச்சத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா தெளிவு அல்லது பிரகாசம், சக்தி, பவர், இல்லைன்னா திறமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கும். வலிமை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா செயல்திறன்னு சொல்லலாம். நம்ம சங்கீதம் 119 105 பாருங்க. சங்கீதம் 119 105 வாசிங்க. வெளிச்சம்னா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய வசனம் பாதைக்கு வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல எதுவும் வெளிச்சம் எதுவும் தெரியுதா? வெளிச்சம் எதுவும் தெரியுதா? வாசிக்கும் போது வெளிச்சம் தெரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? பாதைக்கு வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? நான் செய்யற செயல்கள் வந்து தெளிவா இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய செயல்கள் பிறரை பார்க்கும்போது அவனாவே எப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டானப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவன் வெளிச்சத்துல நடக்கிறான்னு அர்த்தம். சரியான பாதையில போறான்னு அர்த்தம். அவன் தெளிவா இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தனை கடன் வாங்க போகும்போது தெளிவா இருக்கிறவன கடன் வாங்க முடியுமா? நீ எதுக்கு நீ வந்திருக்க எனக்கு நல்லா தெரியுண்டா, இடத்த காலி பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதே 119 130 வசனத்துல பாருங்க. சங்கீதம் 119 130 பாருங்க. பேதைகளை என்னவாக்குமா? முட்டாளா இருந்த ஆள் கூட கர்த்தருடைய வெளிச்சம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஞானத்தோட சிந்திக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க மக்கு பிள்ளைகளா இருக்கும். ஆனா வேத வாசிச்ச பின்னாடி பாருங்க அவனுடைய மைண்ட் வந்து பயங்கரமா மாறும். இன்னைக்கும் எடுத்துக்காட்டா சொல்லலாம். எபிரேயர்கள் வந்து 5 வயசுக்குள்ள தோராவை மனப்பாடம் பண்ண வச்சிருவாங்க. எத்தனை வயசுக்குள்ள? ஆதியாமம், யாத்ராமம், லேவியராகம் எல்லாமும். அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே அவங்க தோரா வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம டேப்ல போட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த குழந்தை கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். அது உள்ள போய் அவ்வளவு பிரில்லியண்டா வருது வெளியில. உலகத்திலே நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள 70% வந்து யூதர்களா தான் இருக்கும். சயின்டிஸ்ட ஃபுல்லா பாருங்க, கடவுளுடைய பிளெஸிங் தான். அவரு ஐன்ஸ்டீனா, அவருக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, சீட்டை கொடுத்துட்டாங்க. நீ படிக்க லாய்க்கு இல்லப்பா, உனக்கு மந்த புத்தியா இருக்கு, நீ படிக்கிறதுக்கே நீ யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவங்க அம்மா, அது யூத ஸ்திரீ, அந்த அம்மா தான் பிள்ளைக்கு நான் உனக்கு சொல்லி தரேன்டான்னு சொல்லி தோராவை கத்து கொடுக்குறாங்க. தோரா, நெவியும், கெத்துவியும் 3 சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வளர்ந்த பிள்ளைதான் பெரிய சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன். சரியா ஞாபகம் இல்லை. அவர் வந்து பெரிய சயின்டிஸ்டா வந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை தான். அதே மாதிரி யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. யோவான் 8:12. அவர் இயேசு நமக்கு எப்படியா இருக்காரா?
ஒளியா இருக்கிறார், பிரைட்டா இருக்கிறார். அப்ப அவரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு வெளிச்சம் இருக்கும், எவ்வளவு நன்மைகள் இருக்கும், எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி சங்கீதம் 19:8 பாருங்க. சங்கீதம் 19:8. சங்கீதம் 19:8. அப்போ உள்ளுக்குள்ள வந்து வெளிச்சம் இருந்தா என்ன ஆகுது? எண்ணங்கள் தெளிவாகுது. மல்கியா 3:20 பாருங்க. மல்கியா 3:20. மல்கியா 3:20 கடைசி புத்தகம். 3:20 இல்லையா? ஓ சாரி, சரி விட்டுருங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பழைய வாழ்க்கைய ஆராய்ஞ்சு பார்ப்போம், புது வாழ்க்கைய நாம ஆராய்ஞ்சு பார்ப்போம். நாம உண்மையிலே அந்த இருள்ல இருந்து வெளிச்சம் ஆயிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நிச்சயமா வெளிப்படுத்திடும். நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவங்க வெளிச்சத்துல ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா, மத்தேயு அந்த 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் வசனம் வருதுல. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது, என்னப்பா அப்படி பேசுறானப்பா, இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்றானப்பா, எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாரு. அப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா இருளுக்குள்ளதான் இருந்திருக்கிறேன். நானும் இருந்திருக்கிறேன், இருளுக்குள்ளதான் இருந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 10 கட்டளைகளை மீறுற மாதிரி இருந்திருக்கும். பல தெய்வங்களை வணங்கியிருப்போம், விக்கிரகமா வணங்கியிருப்போம். விக்கிரகம்னா பணத்தை நம்ம வணங்குறதும் விக்கிரகம் தான். இல்ல எனக்கு புருஷன் தான் உயிர் அப்படின்னு நினைச்சாலும் புருஷன் நம்மளுக்கு விக்கிரகம். எனக்கு பொண்டாட்டி தான் உயிர் அப்படின்னா பொண்டாட்டியும் விக்கிரகம். எனக்கு என் பிள்ளை தான், என் பிள்ளைக்காக தான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் பிள்ளை இல்லைன்னா உன் கூட வாழ மாட்டாயா போய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பிள்ளை என்னவா மாறிது? விக்கிரகமா மாறி. பிள்ளைக்காகவே புருஷன்மார்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருப்பாங்க. அந்த கல்யாண காட்சிக்கு மட்டும் கூட்டிட்டு போவாங்க, வெள்ளையன் சொல்லியமா வந்து நில்லு மொழி செய்யணும், 4 பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப என்ன அது? இருள்ல இருக்கிறாங்க, அது ஒரு விக்கிரகமா இருக்குது. 3வது என்னது? கர்த்தருடைய வார்த்தையை வீணில வணங்குறது. வீணில என்னப்பா கிறிஸ்தவன் சொல்றான், சர்ச்சுக்கெல்லாம் போறான், இப்படி வாழ்றானேப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? என்ன ஒத்து வாழ முடியல, என்ன ஒரு மதிப்பு மரியாதை இல்ல, என்ன அவனை இப்படி எல்லாம் பேசுற, கிறிஸ்தவனாப்பா நீனு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை வீணில வணங்குறது. ஞாயிற்றுக்கிழமையானா பொய் 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 பித்தலாட்டம். ஞாயிற்றுக்கிழமையானா நல்லா எண்ணெய் வலிச்சு சீவி ஐபத்தியா போறது. சரியா? போயிட்டு வந்துட்டு டீ கடையில பார்த்தா தெரியும், ஏய் டீ கடையில வடை 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 சாப்பிடும் தெரியும். அப்ப என்னது? இங்க வரும்போது வெள்ளையும் சொல்லியுமா எல்லாம் வந்துட்டு 11 மணிக்கு டாஸ்மார்க்கு போயிட்டு அப்படியே வந்து என்ன செய்யறது? புரியுதா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஓய்வு நாள், அவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் காது குத்து, அன்னைக்கு தான் கடா விருந்து, அன்னைக்கு தான் மொய் விருந்து. எல்லா விருந்து என்னைக்கு வருது? ஞாயிற்றுக்கிழமை. என்னங்க செய்யறது? சொந்த பந்தம் விட மாட்டானுங்க. 5000 ரூபாய் மொய் செய்யணும். என்ன பண்றது? சர்ச்சுக்கு போய் தலையை காமிச்சிட்டு போயிட்டு ஓடி வந்துடுவேன். 1 மணி நேரம் தான். அப்போ அவங்க யாரு? இருள்ல இருக்கிறாங்க. தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும். மாமனார் மாமியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஸ்கூல்ல போனா டீச்சருக்கு கீழ்ப்படியணும், வெளியில டிராபிக் போலீஸ் பண்ணா டிராபிக் போலீஸுக்கு கீழ்ப்படியணும், போலீஸுக்கு கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், ஹெல்மெட் போடணும் போடணும், இன்சூரன்ஸ் எடுனா எடுக்கணும். அப்ப அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா சர்ச்சுக்கு மட்டும் போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் இருளிலே இருக்கிறேன்னு அர்த்தம். பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சகட்டு மீறி பொய் வருது, தேவையில்லாததுக்கெல்லாம் பொய் வருது தெரியுமா? அவசியமே இல்லை, அவசியம் இல்லாததுக்கெல்லாம் பொய் பேசுறோம். திருடாதிருப்பாயாக. நாளைக்கு 11 மணிக்கு இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சு கொடுக்கணும். முடிச்சு கொடுக்கலைன்னா என்ன செஞ்சிட்டோம்?
அவன் நேரத்தை திருடுறோம். 11 மணிக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண என்ன செய்யணும்? 10:55 இருக்கணும். நீங்க 11:30 மணிக்கு போனீங்கன்னா அரை மணி நேரத்தை திருடிட்டோம். ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வானா என்ன அர்த்தம்? மறுநாள் செஞ்சுட்டு போகணும்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும்? நாம இன்னும் இருள தான் வாழ்றன்னு அர்த்தம். இச்சியா திருப்பாயகன்னு சொல்லியிருக்கிறார். இச்சினா என்ன அர்த்தம்? நமக்கு சொந்தம் இல்லாததை இச்சிக்க கூடாது, விரும்ப கூடாது. அவன் கார் வாங்கட்டும், பிளைட் வாங்கட்டும், ஜெட்டு வாங்கட்டும், என்ன வேணா வாங்கட்டும். நிறைய பெண்கள் வந்து அவங்க கணவன்மார்களை நச்சரிப்பாங்க. இந்த பாரு அவ கழுத்துல 3 பவுன் தொங்குது, உன்னால 1 பவுன் வாங்க முடியுதா? பாரு என்னை நீ மூலியாதான் வச்சிருக்க, பாரு மஞ்ச கயிறு மட்டும்தான் இருக்கு, நீ என்னத்த செஞ்ச, நீ என்னத்த கிழிச்ச, உன்கிட்ட வாழ்ந்ததுக்கு நான் சும்மா ஒரு பன்னியாவது மேய்ச்சிருக்கலாம். அப்போ அந்த இச்சை வந்துருதா? இச்சை வந்து என்ன செய்யுது? அவன் பொண்டாட்டி பாரு எப்படி சமைக்கிறா பாரு, பெருங்காய வாசனை, சாம்பார் வாசனை இங்க வருது. கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த சமையலும் செய்ய தெரியாது. இப்ப பாரு எவ்வளவு அருமையா சமைக்குது. நீ சமைக்கிறியா? நீ வைக்கிற சாம்பார் ரசமா இல்ல மோர் குழம்பான்னு தெரியும். அப்ப அந்த இச்சை வந்துருது, கம்பாரிசன் வந்துருது. பிள்ளை படிக்கிற விஷயத்திலே வந்துருது. இந்த பாரு அருண் எப்படி படிக்கிறான், விக்கி எப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற, ஒன்னதும் உதவல. பாருடி உடனே மாடு மேய்க்கதான் நீ அனுப்ப போறேன். அப்ப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடமா, அந்த இச்சை வந்துருது. இப்படி நம்ம அந்த இச்சைக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் இருள தான் இருக்கணும்னு அர்த்தம். ஆண்களுக்கும் இருக்குது. அதான் வந்து டி நகர்ல ஒரு ஊழியக்காரர் வந்து மனைவி வந்து புடவை எடுக்கிறது கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த சரவணா ஸ்டோரு, அப்புறம் இன்னும் 4-5 கடை இருக்குது, ஜெயச்சந்திரன் எல்லாம் இருக்கு. அந்த 7 கடையிலையும் பார்த்து ஒரு புடவை கூட நல்லா இல்லை, வாங்கவே இல்லை. இவர் பார்த்தாரு, இனிமேல் டி நகரை மறந்துரு அப்படின்னு கூட்டிட்டு வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன கடையில போய் புடவையை வந்து காமிச்சிருக்கிறாங்க. பார்த்த உடனே டக்குன்னு 3 புடவையை வாங்கிடுச்சு. என்னடா பார்த்தா அந்த அம்மா பார்த்த புடவை எல்லாம் திருப்தி இல்லை, கண்கள் வந்து திருப்தி அடையல. அதனால 7 கடையிலுமே வாங்கல. 7 கடையும் எவ்வளவு பெரிய கடை டி நகர்ல, அவ்வளவு பெரிய கடையில பிடிக்கல. அவன் எத்தனை டிசைன் வச்சிருப்பான் பாருங்க. இதுதான் அந்த இருள் இருக்கிறது. நாம ஒருவேளை அப்படி இருளே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, என்னை வந்து இவங்களை நேசிக்க முடியல, இவங்க மேல எனக்கு கோபமா இருக்கு, இவங்க மேல வெறியா இருக்கு, இவங்களை நான் மதிக்கல, என் கணவனை நான் முழுசா நம்பல, என் மனைவியை நான் ஏத்துக்கல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா இருக்கும். ஏன்னா இருள்ல இருக்கிறவங்களுக்கு அது வெளிப்பட்டே தீரும், நீங்க மூடி மறைக்க முடியாது. இப்போ நீங்களும் அவங்களும் பேசலைன்னா எப்படி தெரியும்? அக்கம் பக்கத்துல செயல்பாடுல அக்கம் பக்கத்துல என்ன அமைதியா வர்ற, அமைதியா போற, என்னாச்சு ஏதாச்சு கேக்குறாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் எதுல இருக்காங்க? இருள்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப வெளிச்சத்துல இருந்தா எப்படி இருக்கும்? என்னக்கா என்ன பண்றீங்க, என்ன சமையல், என்ன பண்ணி, ட்ரெஸ் சூப்பரா இருக்குது, பேசுறீங்களா இல்லையா? இந்தாங்க எங்க வீட்டுல நீ கறி வச்சிருக்கேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வெளிச்சத்துல நடக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்க சண்டை போடுது, அந்த வீட்டுல சண்டை போடுறது 4வது வீட்டுக்கு தெரியுது. என்ன உங்க வீட்டுல அட்டி உட்டி சண்டை ஓல இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷனும் பொண்டாட்டியும் சர்ச்சுக்கு போனவங்க என்னவா இருக்காங்க? இருள்ல தான் இருக்கிறாங்க. 2 பேரும் இருள்ல என்ன செய்வாங்க? ஒரு இருட்டறையில் ஒரு கருப்பு பூனையை ஒரு குருடன் தேடிக்கொண்டிருந்தாலாம். எப்படி இருக்கும் அந்த இடம்? ஒரு இருட்டறையில் ஒரு கருப்பு பூனையை ஒரு குருட்டு மனிதன் தேடிக்கொண்டிருந்தாலாம். என்னவா இருக்கும் அந்த வீடு? எப்படி இருக்கும்? பானை உழுகும், எல்லாம் டம்முன்னு உழுகும், கீழே உழுகுவோம், எந்திரிப்போம். இருட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவன் முக்காடை போட்டிருக்கான் அப்படின்னா, டே உன்னைய பத்தி தெரியாது, நீ நடிக்கிற, உன்னைய பத்தி தெரியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இருள்ல இருக்கிற ஜனங்களை ஈஸியா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப சாக்கடைக்குள்ள என்ன இருக்கும்? கரப்பா மூச்சு இருக்குன்னு கட்டாயமா தெரியுமா தெரியாதா? நீ ஒரு ஈரமான இடத்துல என்ன இருக்கும்? பூரா இருக்குமா இருக்காதா? ஈரமான இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூரா இருக்கும், ஏன்னா ஈரம் அரிச்சுக்கிட்டே இருக்கும். இருளில் இருக்கிற ஜனங்களை ஈஸியா கண்டுபிடிச்சலாம், வெளிச்சத்துல இருக்கிறவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்.
நீங்க ஒருவேளை இருள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கு இடையூறாக இருந்தால், உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாம இருந்துச்சுன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவை அசிங்கப்படுத்துச்சுன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் தேவனை எரிச்சல் மூட்டுவதாக இருந்தால், நாம இன்னும் இருள்ல தான் இருக்கணும்னு அர்த்தம். இருள் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இங்கேயும் தண்டனை இருக்கு, நரகத்திலையும் தண்டனை இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதாவது ஒரு பையன் வந்து அப்பா வந்து பின்னாடி வீட்டு வச்சிருக்கான். இதே மாதிரி வீடு பின்னாடி ஒரு குடிசை. அப்பாவையும் அம்மாவும் அங்க வச்சிருக்கான். அப்பாவுக்கு வந்து அந்த மகன் வந்து ஒரு மண் மண் பானை இருக்குல்ல, மண்ணு பானை, மண்சட்டியில சோறை போட்டு கொண்டு போறான். அப்போ அவனுடைய மகன் கேட்கிறான், எதுக்குப்பா அதை கொண்டு போறீங்க அப்படின்னு. இல்ல எங்க அப்பாவுக்கு சோறு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். யாரு? இந்த மகன். அதுக்கு இந்த சின்ன பையன் சொல்றான், அப்பா அதை பத்திரமா வச்சுக்குங்க. அப்ப என்ன அது? இருள்ல இருக்கிறவன் ஓட முடியுமா? இன்னைக்கு நீங்க உங்க செயல்னால என்ன காரியத்தை விதைக்கிறீங்களோ அதன் பலன் ஒரு நாள் என்னவா மாறும்? ஓங்கிய மரமா வளர்ந்து நிக்கும். நீங்க கருவேல விதைய போட்டீங்கன்னா எப்படி வரும்? வருதா? இதே நீங்க பேரிச்ச விதைய போட்டீங்கன்னா என்ன வரும்? வருதா? அப்போ நீங்க கோபம், கசப்பு, எரிச்சல், பொறாமை இதெல்லாம் விதைச்சீங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? சாகுற வரையிலும் பனிஷ்மெண்ட் தான். நீங்க ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது. புருஷன் பொண்டாடியோட சேர்ந்து வாழ முடியாது, மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ முடியாது, அக்கம் பக்கத்து கூட வாழ முடியாது, வேலை பார்க்குற இடத்துல வாழ முடியாது. நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. கடைசியில் எங்க கொண்டு தெரியுமா கொண்டு போய் விழுகும்? ஒண்ணு தற்கொலையில கொண்டு போய் விழுகும், இல்லைன்னா கொலையில கொண்டு போய் விழுகும். இப்ப நான் ஒருத்தர் கூட, இப்ப என் மனைவி கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணும்? போட்டு தெளியும், ஒரே அடியா ஒழிச்சிடும் அப்படின்னு எனக்கு தோணும். இல்ல மாடியில துணி காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிடணும்? விழுந்துட்டானா, தவறி விழுந்துட்டானா நம்ம கதையை முடிச்சிடலாம். கொலையில போய் முடியுதா? இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? மாமனார் மாமியாருக்கு விஷத்தை வச்சிருவாங்க சாப்பாடு. என்ன ஆகும்? எனக்கு என்ன தெரியும்? இதுதான் கடைசியில் கொண்டு போய் முடியும். இதே வெளிச்சத்துல இருந்தோம்னு வைங்களேன், என்ன நடக்கும்? வெளிச்சத்துல இருந்தா மனசார கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. மனசார எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க, விட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு கவுன்சிலிங் பத்தி ஒருத்தவங்க டீச் பண்ணாங்க. அவங்க வந்து கணவனை வந்து நல்லா நேசிப்பாங்க. அப்ப அவங்க கணவன்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, காலையில சட்னி செய்யணும், தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில வைங்க, அது 5 நிமிஷத்துல சரியாயிரும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கிச்சனை அன்னைக்குதான் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவரு மிக்சியில எல்லாத்தையும் வச்சு டொருன்னு அடிச்சாரு, மூட மறந்துட்டாரு. அப்படி கிச்சன்ல சோறுல ஃபுல்லா சட்னியா. அந்த ஒய்ஃப் வர்றாங்க, அந்த அக்கா, ஹேவலின் அக்கா, அந்த அக்கா வர்றாங்க, வந்து பாக்குறாங்க. பார்த்து பயங்கர டென்ஷன். எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கர கோவக்கார மனுஷன். ஒண்ணு இந்த இடத்துல அழுக்க ஏறக்கூடாது, உடனே கோழினை வச்சு அடிச்சு கிளீன் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு அம்மா இப்போ கணவன் செஞ்சதை பார்த்து உள்ள வந்த உடனே எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு டென்ஷன் வந்துடும், கண்ணெல்லாம் சிவந்திருக்கணும்ல. ஆனா அந்த அம்மா, அந்த அக்கா உள்ள வந்து ஒண்ணுமே செய்யல. சரி போங்க கையை கழுவுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சு அவங்க மிக்சியில அரைச்சு வச்சுட்டு போனாங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அறிவுனா மாத்தா எதாவது சொல்லி கொடுத்தாலும், இத்தனை 42 வயசு ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு சட்னி அரைக்க தெரியல, கோவம் வருதா இல்லையா? இதே வெளிச்சத்துல நடக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அது பொறுமையா பக்குவமா இருந்து, சரி பரவாயில்ல, அடுத்த தடவை சரியா பண்ணுவாரு, அடுத்த தடவை சரியா பண்ணுவாருன்னு அதுக்கப்புறமா இப்போ அவரு பெர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஒரு காஃபி போட சொன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா போடுறாரு. 6 மணிக்கு ஒய்ஃப் வந்துருவான்னு தெரிஞ்சு 5:55க்கு டேபிள்ல நம்ம ப்ரூ காஃபி இருக்குது. இப்ப மாறிட்டாரா இல்லையா? இவங்க எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நேசிப்பாங்க. லைட்டா ஒரு மாதிரி கணவனுக்கு கமருது அப்படின்னா உடனே தண்ணியோட வந்து நிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இதுதான் வெளிச்சத்துல நடக்கிறவங்களுக்கும் இருள நடக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். வெளிச்சத்துல இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, அவருடைய பாதையில நீங்க தொடர்ந்து முன்னேறலாம். பரலோக வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும், ஜீவ கனி கொடுக்கப்படும். ஒருவேளை இருள்ல இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் இன்னும் இருள்ல தான் இருக்கிறேன்,
என்னுடைய சிந்தனைகள் மாறல, என்னுடைய எண்ணங்கள் மாறல, என்னால பிறர் நேசிக்க முடியல, நான் இவங்களெல்லாம் வெறுக்கிறேன், இவங்களெல்லாம் கீழ்த்தரமா நடத்துறேன், நான் இவங்களெல்லாம் வந்து போட்டி பொறாமையோட பாக்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட பாதத்துல போய் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு சரி பண்றதுக்கு அவகாசம் இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு பார்த்தலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம்னா இன்றைய ரச்சனையை நான் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேத்து பார்த்தவங்களும் இன்னைக்கு பார்க்க முடியல. என்னுடைய 43 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 மரணத்தை பார்த்திருப்பேன். நேத்து பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை. நாளைக்கு கிரேஸ் பீரியட் எல்லாம் கிடையாது. அதனால இன்னைக்கே கர்த்தருடைய வாய்ப்பை அதை பயன்படுத்தி மனம் திரும்பும். அதைத்தான் ஆண்டவர் வந்து இதுல சொல்றாரு. குருடர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறதுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய குருடான கண்களை அவர் தான் சரி பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் யெகோவா ரஃபா, அவர் தான் வைத்தியர், அவர் தான் நம்மளுடைய மேய்ப்பர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. சரியா? நம்ம எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுவோம். அவரிடத்துல நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். தேவன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கட்டும். மகா கணம் பொருந்திய எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, அநேக நாட்கள்ல நாங்கள் குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை தரமோ உம்முடைய திரு வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் உம்முடைய திருச்சபையில கேட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட பல நேரங்கள்ல அப்பா சில பேரை எங்களால நேசிக்க முடியல ஆண்டவரே. சில பேர் மேல எங்களுக்கு பொறாமையாக இருக்குது. சில பேர் எங்களால மன்னிக்கவே முடியல சுவாமி. ஆண்டவரே, சில பேர்கிட்ட என்னால பொறுத்து போக முடியல ஆண்டவரே. என்னுடைய சொந்த கணவனை என்னால நேசிக்க முடியல ஆண்டவரே. என்னுடைய மனைவிக்கு பிடிச்சமானதை என்னால செய்ய முடியல ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பெற்றவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க இன்னும் சில நேரங்கள்ல இருளிலே இருக்கிறோம். எங்களுடைய இருள்ல இருந்து எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பீங்க. உங்களுடைய வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பீங்க. உங்களுடைய திருவார்த்தையின் மூலமாக வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்கள் இந்த பூமியில எத்தனை வருஷங்களோ தெரியாது சுவாமி. காலம் வரும் முன்னே எங்களுடைய மரணம் இல்லாது இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்க மரணத்திற்குள்ளாக நாங்கள் மனம் திரும்பணும் சுவாமி. அதற்காக உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. எங்களுடைய இருதயத்திற்கு நல் வாழ்வை கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுங்க சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய மாமனார் மாமியார் ஆசீர்வதிங்க. எங்களுடைய இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற உறவுக்காரங்களுக்காகவும் ஆண்டவரே, அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு மத்தியில நாங்கள் வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் சுவாமி. எங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்பா, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இயேசுவை வணங்குறவங்க, இவங்க மெய்யான தெய்வத்தை வணங்குறவங்க அப்படின்னு பார்க்கணும் சுவாமி. எங்களை பார்க்கும்போது இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு யாருமே கேட்கக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்கள் உம்முடைய பெயரை நாங்க அபகீர்த்தி கொண்டு வரக்கூடாது சுவாமி. எங்களுடைய சிந்தனைகள் மூலமாக, எங்களுடைய செயல்பாடுகள் மூலியமாக, எங்களுடைய எண்ணங்கள் மூலியமாக உம்முடைய வார்த்தைக்கு நாங்க அவகீர்த்தி உண்டு பண்ணக்கூடாது சுவாமி. எங்களுக்கு பலன் தாருங்க, எங்களுக்கு ஞானத்தை தாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை வெறும் படிப்பவர்களாக இல்லாம அதன்படி வாழ்கிறவர்களாக எங்களை மாத்துங்க சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய செய்தியை கேட்ட இந்த ஜனங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், இன்னல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீன். எல்லாவித பண கஷ்டங்களுக்கும் மத்தியிலும், எல்லாவித துன்பங்களுக்கும் மத்தியிலும், எல்லாவித இன்னல்களுக்கும் மத்தியிலும் உண்மை மட்டுமே பிடித்துக் கொள்ளணும் சுவாமி. இதற்காக உதவி செய்யுங்க. சந்தோஷமான வாழ்க்கையும் சமாதானமான ஒரு வாழ்க்கையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறோம். வளர்ந்து வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் போக்கின் மரத்தில் கூட பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, படிக்கிற ஸ்கூல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. கெட்ட சகவாசம், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்காத ஒன்றும் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் சுவாமி. ஏற்ற துணை அவர்களுக்கு வாய்க்கணும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாளைக்கு மாறணும் சுவாமி. அப்பா, உங்களுடைய திருநாமத்தை நற்செய்தியாய் சொல்கிறவர்களாக மாறணும் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல மிஷினரியாக வரணும் சுவாமி. எதிர்காலத்துல அப்பா உமக்காக நற்சாட்சியாக வாழக்கூடிய நபர்களாக மாறணும் சுவாமி. அதற்காக உதவி செய்யுங்க. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இவை அனைத்தையும் அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்யூ.